Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இன்றைக்கு முருகர்களுக்கும் முருகனுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபேட்சமும் கருப்பையும் என்னென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். நாங்க இப்போ ஒரு லொகேஷன் ஒன்றுக்கு வந்து என்ன சொன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம்னு சொல்லி இன்றைக்கு நான் கொழும்புக்கு வந்து பாஸ்போர்ட் அடிக்க விஷயமா போட்டுக்கு இருந்தேன். ஆனா அந்த ப்ராஜெக்ட் அந்த வேலை கொஞ்சம் கேன்சல் ஆனதால நான் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ஒன்று எடுப்போம்னு சொல்லி எங்கடைய ஊர்ல இருந்து நான் ஒரு 20 கிலோமீட்டர் லொகேஷன்ல நான் ஒரு இடத்துல வந்து நாங்க இப்ப இருந்து கொண்டு இருச்சு. லொகேஷனை நான் செல்லல, என்னோட சீக்கிரட்டா இருச்சும் அதை நான் பரவாயில்ல சொல்லி இந்த லொகேஷன்ல இருச்சு அப்படின்னு சொல்லியதை நாங்க இந்த லொகேஷன்ல இருந்து எந்த செய்வோம்னு சொல்லி யோசனை பண்ண. நாங்க இப்ப ரீசெண்டா 1 வீக்கா நாங்க எந்த ஒரு வீடியோமே அப்டேட் பண்ணல, வீடியோ சரியா மேக் பண்ணல. என்னன்னு சொன்னா நான் கொஞ்சம் டயர்ட்ல இருந்தேன், நிறைய வேலைகள் அந்த ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி ஒரு டிம்ல இருந்து கொண்டு இருந்தேன். அதோட கொஞ்சம் சில்லாகும்னு சொல்லி மத்த விஷயங்களை ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு நேத்து சந்தோஷமான விஷயம் நான் படிச்ச ஸ்கூல்ல என்ன உருவாக்கின இந்த சின்னத்துல இருந்து தூக்கி எடுத்து வளர்த்து உருவாக்கி என் இந்த இடத்துக்கு கொண்டாந்து ஆளாக்கின எங்களுடைய ஸ்கூலுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் என் கரியர்ல ஒரு என் கரியர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக வரணும்னு சொல்லி கனவு ஆசையை நான் எங்க ஸ்கூல்ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணினேன், ஒபிஷியலா ஸ்டார்ட் பண்ணினேன். அதுல உண்மையிலேயே சந்தோஷம். அதுல நன்றி செலுத்தத்துக்கு இருந்துச்சு நிறைய பேருக்கு. அதுல முக்கியமா ஸ்கூல் பிரின்சிபல், அதோட எங்களுக்கு அந்த ஆர்கனைஸ் பண்ணி அத்தனை வேலைகளையுமே செஞ்சு அந்த எஸ்டிசி குரூப், அதோட ஓஜிஏ பாடசாலை மாணவர்கள், ஊர் சமுதாய மக்கள் எல்லாரும் சேர்ந்து முக்கியமா ஃபைசல் நானாக்கும் நாங்க நன்றி செலுத்தணும். ஃபைசல் நானா கதைச்சி எல்லாம் இதண்டி அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடுகளை பேசி தந்த பிரின்சிபல் கதைச்சதுக்கு முன்னுக்கு ஃபைசல் நானா வந்து இது இப்படிதான் விஷயம் இருச்சு அப்படின்னு சொல்லி கதைச்சி எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணி தந்த. அதோட அதிபரும் சேர்ந்து கதைச்சி எல்லாம் கலந்து ஆலோசிச்சு எல்லாரும் ஒன்றிணைஞ்சு எனக்கு அந்த வேலையை செஞ்சு அந்த அதுக்குரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன், தேங்க்யூ சோ மச். முக்கியமா நாங்க இந்த இடத்துல எதுக்கான இந்த வீடியோ பதிவு மேற்கொண்டு இருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நாங்க இன்றைக்கு இந்த இடத்துல வீடியோஸ் எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட்ஸ் கிடைச்சிச்சு. ஒரு ரூமுக்கு ஃபுல்லாவே கிஃப்ட்ஸ் கிடைச்சிருச்சு. அந்த கிஃப்டை ஓண்ட அன்பாக்ஸ் பண்ணோம்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ணதுக்காக தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்தது. இந்த இடத்துல இருந்து இப்போதைக்கு 2 வீடியோ அன்பாக்ஸ், 2 ஃபுல்லாவே ஒரு 2 எபிசோட் ஃபுல்லா நாங்க அன்பாக்ஸ் பண்ணின வீடியோஸ் எல்லாத்தையும் அந்த எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே அதோட வீடியோ இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து யூடியூப் சேனல்ல எங்க ஷோ மீ த வியூ அண்ட் எங்கட யூடியூப் சேனல்ல உங்களுக்கு அந்த அன்பாக்சிங் வீடியோ, உங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு கிஃப்ட் தந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்க தந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ நான் எங்க யூடியூப் சேனல்ல போட்டுருச்சு. அதை கண்டிப்பாக நாளைக்கு வரும். நாளைக்கு அந்த வீடியோஸ் இது பாத்துருங்க. அந்த அப்டேட்டை தரத்துக்கு தான் நான் உங்களுக்கு இந்த மெசேஜ். நிறைய பேர் கேட்டிருந்த ஷோமி நீங்க போனதுல இருந்து உங்களோட வீடியோஸ் ஒன்னும் வரல, வீடியோஸை பார்க்காம இருச்சது கேளா அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா கொஞ்சம் நாங்க 45 நாளா தொடர்ந்து பாத்துக்கணும் வந்து திடீர்னு உங்களை காணுமே அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். இன்ஷால்லா முடியுமான வரையில நான் வீடியோஸை தந்து கொண்டே இருக்கேன். அதோட முக்கியமா நான் மோட்டிவேஷனல் வீடியோ கொஞ்சம் போட்டிருந்தேன். நான் எங்க ஸ்கூல் ஸ்டேஜ்ல பேசின விஷயங்கள், அந்த விஷயத்துல தொடர்ச்சியான வீடியோஸ் வரணும்னு சொன்னா அதையும் கேளுங்க. அதுல ஃபுல் வீடியோ இன்றைக்கு இன்ஷால்லா ஈவினிங் இல்லாட்டி நைட்டுக்குள்ள அப்லோட் ஆயிரும் ஷோ மீ த வியூ யூடியூப் பேஜ்ல. சந்திச்சோம். கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ நாளைக்கு வரும். அதை செல்லதுக்கு தான் உங்களோட பேசினது. உண்மையில உங்களோட பேசினால எனக்கு ஹாப்பி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன், சந்தோஷம். துவாக்களை செய்துவோங்க. இன்ஷால்லா கூடி சீக்கிரம் உம்ரா போதுக்கு இருச்சு. என்ன முழு உலக மக்களும் சேர்ந்து, முழு இலங்கை வாழ் மக்கள், என் உறவுகள் அத்தனை பேரும் சேர்ந்து எனக்கு துவா கேட்டு என்ன இந்த நிலைமை கொண்டாந்து வச்சிருச்சு. கட்டாயம் அதுக்கு பதிலாக நான் உங்க எல்லாருக்கும் நான் துவா செய்யறதுக்கு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் சந்திச்சோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.